எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்துரு, என்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு. எங்கள் கௌரவம் போயிடும், மானம் போயிடும்னு சொல்லிட்டு அதுவே தான் பேசுகிறாங்க. பணம் காசு இதுக்காக மட்டுமே பேசுகிறாங்க. எங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க. அது எங்கள் பெருமா பையன் சார். காரில் என்ன ஸ்கெட்சு போட்டு உன்னை நான் எங்கே தூக்கி உன்னை வெட்டணும்னு நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சார். எங்களை இவங்க வாழவும் விட மாட்டுறாங்க சார். எங்களை இவங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கால் மேலே கால் பண்ணி மென்டல் டார்ச்சர் மாரி. திருவாரூர் அருகே தங்கையின் காதலை ஏற்க மறுத்து அவரையும் அவரது காதலரையும் வெட்டுவேன் என பெண்ணின் அண்ணன் பேசியதாக கூறப்படும் ஆடியோ இணையத்தில் பரவி வருகிறது. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆகாஷும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்னேகாவும் காதலித்து வந்த நிலையில் தனது வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலன் வீட்டிலேயே ஸ்னேகா தஞ்சமடைந்துள்ளார். சனிக்கிழமை இரவு அவர்களை மகிழஞ்சேரி பேருந்து நிலையத்தில் வைத்து ஸ்னேகாவின் உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் ஸ்னேகாவின் அண்ணனான காரல் மார்க்ஸ் என்பவர் இருவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் ஆடியோ பரவி வருகிறது. சொல்லு, நாங்களாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தோம் தான். நாளைக்கு காலையில் அவன் ஊருக்கு வரான் சரியா? அவன் அண்ணன் தம்பி யாரும் வரக்கூடாது. அவன் ஆம்பளையாக இருந்தா நான் வரேன், நானும் அவனும் மோதி பார்த்துருவோம். கேட்டு சொல்லு, கேட்டு போனடி. அவன் ஆம்பளையாக இருந்தா பையா ஆம்பளைன்னா சம்பாரித்து அவன் சொந்தமாக சம்பாரித்து உன்னை காப்பாற்றணும். நாங்கள் மதியம் உங்கள் ஊருக்கு வந்தோம் சரியா? உன் மாமனார் இருக்காரன், ஐயோ இந்த பொண்ணு வச்சு நாங்களால் வாழ முடியாது, நீங்கள் ஆச்சிட்டு போங்கன்னு உன் மாமனாரே சொன்னார் சரியா? உன் புருஷன் இருக்கார், புருஷன் இந்த சாக்கடை தம்பி நான் சொன்னேன். தம்பி அண்ணாண்ணே அவங்கெல்லாம் பார்க்க நல்லவங்க மாரி தெரியுதுண்ணே. இந்த எங்கள் அண்ணங்கிட்டலாம் அந்த புள்ள வாழாது, அந்த புள்ளியும் சரி கிடையாது, மட்டமான புள்ளியாக இருக்குது. நீங்கள் எப்படியாச்சும் தயவு செய்து கூப்பிட்டு போயிடுங்க. சம்பாதிக்க மாட்டான். அப்படியே நீ சம்பாரித்து போட்டு அவன் திங்கணுமா? அவன் சம்பாதிச்சு போட்டு நீ திங்கணுமா? இல்லை நீ சம்பாதிச்சு போட்டு அவன் திங்கணுமா? அதெல்லாம் சமம் சரியா? என் பொண்டாட்டி அடுத்த மாதம் வேலைக்கு போகிறா. அவள் காசில் நான் உட்காந்து திங்க போகிறது கிடையாது. அது மாதிரி ஆளாக இருக்கணும். நீலாம் ஓகேம்மான்னு என்ன கேட்குற? நீ ஓகேமாடி? நீ ஓகேம்மா ஓகே இல்லையா? நீ எனக்கு புத்திமதி சொல்கிற. பெரிய ஆளு ஒரு லைஃப் ஒரு பார்த்துப்பாரு. அவனை வெட்டி விட்டா நீ தனியாக தான் வாங்கணும். கண்டிப்பாக வெட்டுவான். 4 பேர் இருக்கும் சரியா? 4 பேர் இருக்கும். நாங்கள் பார்த்துக்குவோம். வெள்ளைகள்லாம் அமுட்டுவான். எப்படியாச்சும் அமுட்டுவான். நீ சென்னைக்கு போக மாட்டியா? சென்னையிலே வச்சு வெட்டுறான். அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா தைரியமாக வெளில வர சொல்லு. இதுக்கப்புறம் இப்போ நான் வரல சரியா? அவனுக்கு சரியாக ஹெச்சி போட்டு தெரியல, அதனால அவனை மிஸ் பண்ணிட்டானுவான். இல்லை நான்லாம் வந்தேன்னா வச்சுக்கேன், அவனை வெட்டியிருப்பான், இல்லை ஒன்றே வெட்டியிருப்பான். 2 லட்சம் ஒன்று பண்ணியிருப்பான். சும்மா அவன் தெண்டாக்கிற பையன். இது நீ ஆளு மாரி பேசிக்கிட்டு இருக்க. என் பேர் ஸ்னேகா. நான் ஆகாஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். 6 வருஷமாக லவ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ஒத்துக்காதனால நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்துரு, என்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு. நேற்று நைட்டு கூட எங்கள் 2 பேருமே போட்டு எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், இன்னொருத்தவங்க யாருன்னே தெரியல, 3 பேரும் எங்களை அடிச்சிட்டாங்க. அடித்து எங்களை நாங்கள் பெட்டில் அட்மிட் ஆகிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும், நீ எங்கள் கௌரவம் போயிடும், மானம் போயிடும்னு சொல்லிட்டு அதுவே தான் பேசுகிறாங்க. பணம் காசு இதுக்காக மட்டுமே பேசுகிறாங்க. எங்களை சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். மயிலாஞ்சேரி பஸ் ஸ்டாப்லேயே வச்சுட்டு எங்களை அடிச்சிட்டாங்க சார். நான் இங்கே தான் சார் இருக்கேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன் ஒரு வேலை விஷயமா. சென்னைக்கு போயிட்டு வரப்போ யார் தகவல் சொன்னாங்கன்னு தெரியல. நைட்டு 11:15 எங்களை மயிலாஞ்சேரி பஸ் ஸ்டாப்லேயே வச்சு அடிச்சிட்டாங்க சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த போலீஸ் எதுவும் வரலை. அது இனிமேல் தான் திரும்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது எங்கள் பெருமா பையன் சார். காரில் என்ன ஸ்கெட்சு போட்டு உன்னை நான் எங்கே தூக்கி உன்னை வெட்டணும்னு நான் பார்த்துக்கிறேன், நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க தான் சார் மிரட்டுறாங்க என்ன. எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சார். எங்களை இவங்க வாழவும் விட மாட்டுறாங்க சார். எங்களை இவங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கால் மேலே கால் பண்ணி மென்டல் டார்ச்சர் மாரி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. எனக்கு இவங்க கூட தான் இருக்கணும், நான் இவங்க கூட தான் வாழணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க.